இதை நாங்க நினைச்சிருந்தா ஒரே ஒரு ஜியோட இந்த கூட்டத்தை ரத்து பண்ணிருக்க முடியும். தெரியுமா உங்களுக்கு? ஏன் பண்ணல? ஒரே பண்ண மாட்டோம். அரசியல் நாகரிகம் நினைக்கிறோம். அதை அவர் பண்ண வைக்கிறாரு. அவரே தீர்ப்புக்கு மீறி கூட்டம் நடத்துறாருன்னு நீங்க தான் சொல்றீங்க. ஆமாங்க. ஜியோவால தடுத்து நிறுத்த முடியும்னு நீங்க தான் நடத்தட்டுங்க. நடத்தி இப்ப என்ன பண்ணாரு? என்ன சாதிச்சாரு? 4 வருஷம் நீங்க நடத்துறது ஒண்ணு செய்யல, இன்னைக்கு ஒண்ணு செய்யல. உங்களுக்கான சட்டமீறிய கடமையை நீங்கள் செய்ய மறுக்கிறீர்கள். அதான கேள்வி. நீங்க ஜீவோ போட்டிருந்தீங்கன்னா சரி, உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அகைன்ஸ்ட்னு சொல்லி நடத்துறாங்கன்னா அதற்கான நடவடிக்கைகளை நீங்க எடுத்துருக்கீங்க. இல்ல, இந்நடவடிக்கைகள் எப்படி ஒரு ஆளுநர் மீது எப்படி எடுக்க முடியும்? அவர் தான் சட்ட பாதுகாப்பின் கீழ் இருக்கிறாரு. அவர் கீழே 163 அவருக்கு உரிமை இருக்கு. சொல்லுது. அவருக்கு உரிமை இருக்கு. ப்ரொசீடிங்ஸ் இருங்க. சிவில் ப்ரொசீடிங்ஸ் பண்ண முடியாது. கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் அவர் மேல எடுக்க முடியாது. அந்த சட்ட பாதுகாப்புக்குள்ள உட்கார்ந்துகிட்டு கூட்டம் நடத்த கூடாது சார். ஆளுநர் மேல நடத்த ஆளுநர் மேல நான் அவருக்கு தெரியாத ஒரு விஷயம் நான் சொல்றேன் கேளுங்க. அவருக்கு சொன்னாங்க இல்லையான்னு தெரியல. நீங்க வழக்கறிஞர்ங்கிறதுனால உங்கள்ட்ட சொல்றேன். அனுமதி வாங்கி நடத்த முடியும். இல்ல சார், நீங்க வழக்கறிஞர், நீங்க ஆளுநர் மேல நடவடிக்கை சொல்ல அந்த மாநாடு நடத்துறது குறித்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் ஏன் தமிழ்நாடு அரசு இல்லையா? நிச்சயமா இருக்கு, உறுதியா இருக்கு. ஆனா மாநாடு நடத்துறது இல்லீகல். அவர் சொன்னார் இல்லையா, ஜட்ஜ்மெண்ட் இல்லீகல்னு. இல்லீகலா ஒருத்தர் கூட்டம் நடத்துறத போய் நாங்க இல்லீகலா நிறுத்தணும். இல்லீகலா நடத்துறாரு சார் அவரு. இல்லீகலா ஒரு நடத்துறப்ப இல்லீகலா நடத்துறதுக்கா சார்? இல்லீகலா நடத்துறதுக்கா சார் திமுகவுடைய மக்களவை உறுப்பினர் ராசா வரவேற்ற கூட்டத்தை பண்றாங்க? நாங்க என்ன நீங்க இப்ப இல்லீகல் சொல்றீங்க? உங்க